அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ். சரி, ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து ஹவ் டு அப்ரோச் வந்து பார்க்க போறோம். ஜென்ரல் இங்கிலீஷை நீங்க குரூப் 2 2A குரூப் 2 2Aக்கு நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்மளுக்கு குரூப் 2 2A பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட்ல ஜிஎஸ்ல 75 பிளஸ் 25 மேக்ஸ்ல வந்து 25. ஸோ 100 கொஸ்டின் பிளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்ல 100 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி குரூப் 2A ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான். மெயின்ஸ்லயும் உங்களுக்கு என்ன இருக்கு, மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் பேட்டர்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு. சரி, ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு மார்க் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த குரூப் 2 2A பொறுத்தளவு. ஸோ ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 95 ப்ளஸ் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ இருக்கணும், 95 ப்ளஸ் எடுத்தால் தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 95 ப்ளஸ். ஸோ எவ்வளோ நீங்கள் ஜிஎஸ்ல ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கூட இருக்கிறீங்களோ அவ்வளோ ஜிஎஸ்ல கம்மியாக எடுத்தா போதும். சரியா? இப்போ 95 உங்களுக்கு டார்கெட்டாக இருந்தால் அங்கே வந்து 60 ப்ளஸ் மேக்ஸ் வந்து 20. சரியா? அப்போ 175 மார்க் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக வந்து இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அந்த இடத்துல உங்களுக்கு காப்பாற்றிடும். சரி, ஜென்ரல் தமிழ் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க அவங்க காலம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியாக 95 ப்ளஸ் வந்து எடுத்துருவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டும் லாஸ்ட் டைம் குரூப் 2க்கு படிச்சிருப்பீங்க. குரூப் 4 பாதி பேர் தமிழ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கு, இன்னும் 150 நாள் பக்கத்தில் இருக்கு குரூப் 2 2Aக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் ஆகுது. ஸோ ஏப்ரல் விட்டுருங்க, மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கரெக்டாக 5 மாசம் இருக்கு. சரியா? 5 மாசம் 150 நாள் இருக்கு. சரியா? 130 டு 150 நாள். ஸோ 130 டு 150 நாள் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த 150 நாளை நீங்க எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. அப்போ கிராமர் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தளவு பார்ட் ஏ வந்து கிராமர், பார்ட் பி வந்து பொயட்ரி போயம், பார்ட் சி வந்து ப்ரோஸ். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சுருக்காங்க. எப்படி நம்ம தமிழ்ல வந்து பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, தமிழர். ஓகே, தமிழ் தமிழ் பத்தின இருக்கும். தமிழ் தொண்டுகளும் தமிழ் பண்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரல் தமிழ்ல 3 பார்ட் பிரிச்ச மாதிரி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 பார்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல கிராமர்ல இருந்து கண்டிப்பா முக்கியமான ஒரு பாட்டு போயம், ப்ரோஸ். இந்த போயம் பிளஸ் ப்ரோஸ் பொறுத்தவரை நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். சரி, மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். கிராமர் தான் நீங்க கான்செப்டுவலா பண்ற மாதிரி இருக்கும். கான்செப்டுவலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. சரியா? அப்ப இதுல இது இந்த மாதிரி இருக்கு. நம்ம சிலபஸை பத்தி நம்ம இங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது அடுத்ததுல சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2022ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்ட் ஏல வந்து கிராமர். சரி, பார்ட் ஏல கிராமர்ல 36 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் பி போயத்துல 39 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் சி ப்ரோஸ்ல 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 35, இதுல ஒரு 35, இதுல ஒரு 30 கேட்பாங்க. சரியா? கிராமர்ல 35, பார்ட் பி ப்ரோஸ்ல வந்து போயத்துல 35, ப்ரோஸ்ல 30 வந்து 100 கொஸ்டின் பக்கத்துல கேட்பாங்க. போன வருஷம் 36, 39, 25 கேட்டிருக்காங்க. சரி, ஆவரேஜா 35, 35, 30ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வச்சுக்கோங்க. சரி, ஆவரேஜா இவ்வளவுதான் கேட்கலாம். ஸோ அப்ப இப்போ கிராமர் போயம் பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. ஸோ 70 மார்க் கிராமர் போயம் 70 மார்க் உங்களுக்கு வந்துடுது. ஸோ பார்ட் சி ப்ரோஸை பொறுத்தவரை 30 மார்க் வந்துடுது. இந்த போயம் வந்து கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி. ஏன்னா போயம் வந்து லைன் பை லைன் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். லைன் பை லைன் எல்லாமே படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க ஷார்ட் கட்டோட படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஷார்ட் கட்டோட படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால போயத்தை பொறுத்தளவு மனப்பாடம் பிளஸ் ஷார்ட் கட் இது 2 தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆத்தர். ஸோ போயம் எழுதுனவங்களும் உங்களுக்கு இதா குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இங்க கவலை இல்ல. போயம் எழுதுனவங்க, ப்ரோஸ் எழுதுனவங்க மனப்பாடம் பண்ணிக்கிறது கவலை இல்ல. இங்க சிலபஸ்லயே அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்லயே அவங்க ஒரு போயம், அதுக்கு நேரா என்ன ஆத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அத நீங்க மனப்பாடம் பண்ணாலே போதுமானது. சரி, அதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து வந்துரும். ஸோ அதனால அது உங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா இப்போ பழைய சிலபஸ்ல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, போயம் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அதோட ஆத்தர் வந்து நம்ம தான் படிக்கிற மாரி இருக்கும். ஆனா இங்க வந்து போயமும், ஆத்தரும் சைடுல குடுத்துருக்காங்க. இங்க போயம் தான், இங்க ஆத்தர் குடுத்துருப்பாங்க. சரியா? அதனால அத ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்க போயம், ப்ரோஸ் பொறுத்தளவு ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் வந்து நெறைய வரும். இத பார்ட் சி பொறுத்தளவு ப்ரோஸ். ஸோ இப்போ கிராமர், போயம், ப்ரோஸ் இதுதான் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ். சரியா? அப்ப நம்ம சிலபஸ்லேருந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சிலபஸ் பொறுத்தவரை பார்ட் ஏ கிராமர். ஸோ கிராமர்ல என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசஸ் வேர்டு வேர்டு ஃப்ரேசஸ் மேட்ச் பண்ற மார்க் குடுத்துருப்பாங்க. இதுலயும் 2022ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாரி சினானிம் இதுல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம் இதுல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட். சரியா? ஆப்போசிட் வேர்டு. ஸோ செலக்ட் கரெக்ட் வேர்ட் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்ல கொஸ்டின் வந்து கேட்கல. அதே மாரி ஆர்டிகிள்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரிபோசிஷன்ல 2 கொஸ்டின், கொஸ்டின் டேக்ல 2 கொஸ்டின்,
கரெக்ட் டென்ஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? வாய்ஸ்ல கேட்கல. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ல பார்த்தீங்கன்னா, ஜெரண்ட்ல இருந்து மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அது மாரி சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் ஸோ இதுலருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் கேட்கல. ஃபைண்ட் அவுட் எரர் இதுலயும் கேட்கல. சென்டென்ஸ், கரெக்ட் சென்டென்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஆட் வேர்ட்ஸ் வந்து கேட்கல. ப்ளூரல் ஃபார்ம் வந்து 1 கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் 2 கேட்டிருக்காங்க. கரெக்ட் டிகிரி கேட்கல. பிளெண்டிங் வேர்ட்ஸ் 2 கேட்டிருக்காங்க. நவுன் வேர்ட் விச் 2 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 கேட்டிருக்காங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் 2 கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இவ்வளவு வந்து இது வந்து ஸ்கூல் புக்ஸ். கிராமர் பொறுத்தளவு 6th to 12th 6th to 12th சமச்சீர் புக் பிளஸ் வெங்கட்ராமன் சார் புக்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். வெங்கட்ராமன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் பை வெங்கட்ராமன். ஸோ வந்து குரூப் 2, 2A ரெண்டுலயுமே பாஸ் பண்ணவரு. ஸோ இந்த இவர் எழுதின புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு. நீங்க எந்த புக்குமே படிக்க தேவையில்ல. இந்த ஒரு புக்கு படிச்சாலே போதும். நீங்க ஈஸியா 95+ வந்து எடுத்துடலாம். சரியா? இப்ப இந்த புக்கோட லிங்க் வந்து நான் ஆன்லைன்ல இருந்து கொடுக்குறேன். ஸோ அதனால இந்த டெலகிராம்ல வந்து இந்த புக்கோட லிங்க் வந்து ஷேர் பண்றேன். ஸோ அந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க. அரௌண்ட் 520 ருபீஸ் இருக்கும். 520 இருக்கும். 520 ஒரு தாட்டி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ், ஏன்னா குரூப் 4மே ஜென்ரல் இங்கிலீஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குரூப் 4 இந்த வருஷம் கொஸ்டின் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப ஸோ கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ படிக்கிறவங்க குரூப் 4, நான் இப்போ தமிழ் படிக்கிறவங்க, ஸோ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். அதே ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும் குரூப் 4க்கு நல்லா சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் தள்ளி வச்சா இன்னும் ஒரு 4 மாசம் 5 மாசம் கிட்ட தள்ளி வைப்பாங்க. எப்பவும் குரூப் 2 அடுத்து தான் வரும் எப்படியும் குரூப் 4 வந்து. சரியா? அதனால பேட்டர்ன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதனால ஜெனரல் இங்கிலீஷ் சேர்த்தா ஒரு 4 மாசம் கழிச்சு தான் வரும். அதனால குரூப் 2 அடுத்தா குரூப் 4 வரும். ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் படிக்கணும்னு படிச்சுட்டு இருங்க. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க குரூப் 2க்கு படிக்கிறவங்க குரூப் 4 சேர்த்து நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப ஜென்ரல் கிராமர் பொறுத்தளவு ஸ்கூல் புக் பிளஸ் வெங்கட்ராமன் புக் வந்து 2 ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் பொறுத்தளவு 6th to 12th கண்டிப்பா படிக்கணும் கிராமருக்கு. சரியா? அடுத்து போயம். ஸோ போயம்ல பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பொயட்ரி அப்ரிசியேஷன், இம்பார்ட்டன்ட் லைன். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு 7 to 8 கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுக்குமே அந்த வெங்கட்ராமன் புக் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி 6th to 10th சமச்சீர் புக் வந்து ரெஃபர் பண்ணி. சரியா? 6th to 10th உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்ப இது மட்டும் படிச்சா மட்டும் போதாது. ஸோ எக்ஸ்ட்ராவும் நீங்க வந்து படிக்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்தளவு. அப்ரிசியேஷன், பொயட்ரி அப்ரிசியேஷன் அப்படின்னா ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. அது மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 லைன் எங்க இருந்து இந்த above லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் விச் போயம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த லிஸ்ட் ஆஃப் போயம். நான் சொன்னேன்ல, போயம் கொடுத்து ஆத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க போயம் கொடுத்து இங்க ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இந்த போயமோட ஆத்தர் வந்து ஷார்ட்கட்டோட நான் வச்சுக்கோங்க. சரியா? ஷார்ட்கட்டோட நான் வச்சுக்கோங்க. அது மாதிரி ப்ரோஸோட இது வந்து ஷார்ட்கட்டோட நான் வச்சுக்கோங்க. ஸோ அதனால இது இந்த இது ஃபர்ஸ்ட் முடிங்க. சரியா? ஷார்ட்கட் இந்த போயம் ஆத்தர், ப்ரோஸ் ஆத்தர் இது வந்து ஷார்ட்கட் பண்ணீங்க. ஏன் அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங். சரியா? போயம் ஆத்தர், ப்ரோஸ் ஆத்தர் இது எழுதணும் யார்? நடியா. ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட் போயம் இஸ் ரிட்டன் பை நடியா புஷ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து 4 போயம் கொடுத்து இந்த சைடு 4 ஆத்தர் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ எப்படி வேணா கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ அதனால இந்த ப்ரோஸ் போயம் ஆத்தர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? அது மாதிரி ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன புக்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த போயம் வந்து என்ன புக்ல இருக்கு? நோ மென் ஆர் ஃபாரினர் 10th புக்ல இருக்கு. சரியா? அது மாதிரி ரிவர் அப்படின்னு 9th புக்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால அதுவுமே நம்ம குடுத்துட்டோம். சரியா? ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த புக் வந்து குடுத்துட்டோம். அதனால அதுவுமே படிச்சுக்கோங்க. அதே மாரி பயோகிராஃபி. ஸோ இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ பயோகிராஃபி பொறுத்தளவு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஹெலன் கில்லர் ஹெலன் கில்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆபிரகாம் லிங்கன். சரியா? ஸோ இவங்கள பத்தி குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஓல்டு புக்ல தான் இருக்கு. நியூ புக்ல இல்ல. பயோகிராஃபி பொறுத்தளவு. ஏன்னா இந்த பயோகிராஃபின்ற சிலபஸே ஓல்டு சிலபஸ். 2019 ஸோ அந்த டைம்ல இந்த சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பயோகிராஃபி பொறுத்தளவு வெங்கட்ராமன் சார் புக் வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்டேட்டட் வெர்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. வெங்கட்ராமன் புக் அந்த புக் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஓல்டு எடிஷன் வந்து படிச்சுக்கோங்க. சரி ஓல்டு எடிஷன். ஸோ ஓல்டு எடிஷன். இந்த ஓல்டு எடிஷன் படிச்சுக்கோங்க ஆர் வெங்கட்ராமன் புக் எது வேணாலும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஓல்டு எடிஷன் உள்ளதான் வெங்கட்ராமன் புக்ல இருக்கும். ஸோ அதனால இந்த வெங்கட்ராமன் புக் மட்டுமே இந்த பயோகிராஃபி படிச்சுக்கோங்க. நம்மளுமே பயோகிராஃபி பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலாம் டெய்லி. சரியா? ஸோ அதனால இந்த பயோகிராஃபி பொறுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கும். சரியா? அடுத்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்சிவ் பொறுத்தவரை ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன வட்டம். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து 5 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு இது. அதனால ஜென்ரல் காம்ப்ரிஹென்சிவ் பொறுத்து 5 கொஸ்டின் வரும். ஸோ அப்ப இவ்வளவுதான் ஜென்ரல் இங்கிலீஷ். ரொம்ப ஈஸியானது. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தளவு நீங்க ஒரு 60 நாள் 60 நாள் வந்து எடுத்துக்கலாம். 2 மாசம் எடுத்துக்கோங்க நல்லா. ஸோ 60 to 70 நாள் கூட எடுத்துக்கோங்க. சரி 70 நாள். ஏன்னா மொத்தம் நம்மளுக்கு இருக்கிற டாபிக் 70 டாபிக் இருக்கு.
70 டாபிக் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வச்சாலும், நீங்க 70 நாள்ல முடிச்சிடலாம் ஈஸியா. அப்ப 70 நாள் முடிச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிறது 140 நாள் இருக்கு. 140 நாள். 70 நாளு 30 நாள் ரிவிஷன் வச்சுக்கோங்க. 70 நாள் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. 30 நாள் ரிவிஷன் வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு 30 நாள் வந்து திருப்பி ரிவிஷன் வச்சுக்கோங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன், இது செகண்ட் ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டீப்பா படிச்சுக்கோங்க. அப்ப 70 நாள் நல்லா உட்கார்ந்து படிச்சாலே ஜெனரல் இங்கிலீஷ்ல ஈஸியா நீங்க 95 பிளஸ் வந்து ஈஸியா எடுத்துடலாம். சரியா? அப்ப 70 பிளஸ் 30 பிளஸ் 10 நாளா படிச்சுக்கோங்க. சரியா? 10 பிளஸ் 30 நாளா படிச்சுக்கோங்க. 70 நாள் ஃபர்ஸ்ட் டீப்பா படிச்சுக்கோங்க நல்லா என்னென்னன்னு சொல்லிட்டு 30 நாள் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க. 30 நாள் செகண்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க. அப்ப 130 நாள்ல நீங்க இங்கிலீஷ் வந்து ஈஸியா முடிச்சிடலாம். 130 நாள்ன்றது ரொம்ப அதிகம். 70 நாள்லயே நீங்க ஃபுல்லா முடிச்சிடுவீங்க ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தவரை. நம்மளுக்கு போதும். 1 மாசம் நல்லா இப்ப லாஸ்ட் குரூப் 2 படிச்சவங்களுக்கு இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 1 மாசம் போதும். கரெக்ட்டா 30 நாள்ல ஈஸியா முடிச்சிடலாம் ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தளவு. சரியா? அதுதான் ஜெனரல் தமிழுக்கும், ஜெனரல் இங்கிலீஷுக்குள்ள ஒரு வித்தியாசம். இந்த ஜெனரல் தமிழ பொறுத்தளவு, நீங்க படிக்க படிக்க வந்துட்டே இருக்கும் அது. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ்னா இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க குடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தவரை ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதனால ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்க டார்கெட் வந்து 95 பிளஸ் வந்து இருக்கும். ஸோ ஈஸியா வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால நம்ம டெய்லி வந்து வீடியோ வந்து ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்தளவு போடுவோம். ஷார்ட்கட்டோட போடுவோம். ஸோ அதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரி நெறைய பேருக்கு ஜெனரல் இங்கிலீஷ் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சிவில் ஸ்டூட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.